ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெள்ளை பூசணிக்காய் அல்வா செய்யலாம். இதுக்கு நான் இந்த திருவிக்கணும் அப்படி நைஸாக. இப்போ அல்வா செய்யறதுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூசணிக்காய் வறுத்துக்குள்ளே இதில் முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது சேர்ந்துச்சு ஒரு தட்டில் எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பூசணிக்காவை இந்த நெய்லேயே ஆட் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறக்கணும். இது ரொம்ப ஆயில வச்சிங்கன்னா தீஞ்சிடும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகட்டும். நடுப்புற திறந்து இப்போ இந்த பூசணிக்காய் வந்துச்சு. இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரிடுங்க. ஸ்லோலே வச்சுடுங்க இதுக்கு மேலே. அப்போ தான் நல்லா இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் வரும். நல்லா கொதிக்க அந்த குங்குமப்பூ ஃப்ளவரும் அந்த கலரும் நல்லா வரும். லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஆட் பண்ணிட்டோம், இருந்தாலும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலரிடும். இந்த வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட. இந்த மாதிரி அல்வா செய்யும். ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ஒரு பிஞ்சு மட்டும்தான். இப்போ இந்த பூசணிக்காய் அல்வா இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி இதிலே ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.